இந்த பகல் வேளையில தேவன் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிற சில தூங்கா இரவுகள் அது தண்டனை அல்ல. உங்கள் மூலம் உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பை கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இரவு பகல் பாடுபட்டு சம்பாதித்தது ஏசா கையிலோ லாபான் கையிலோ போய்விடக் கூடாது என்பதில் நீ எவ்வளவு உறுதியா இருக்கிறாயோ அதை விட உன்னை உழைக்க வைத்தவர், உன்னை கண் விழிக்க வைத்தவர் மிகவும் மிகவும் உறுதியா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ இதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய முடியுமா? இன்னைக்கு நான் வலியில வேதனையில இருக்கல, நான் வாக்கு தத்தத்தில் இருக்கிறேன், நான் வாக்கு தத்தத்தில் படுத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இப்படி தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்க லைஃப்ல கர்த்தர் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் இன்னைக்கு கர்த்தர் வசனத்தை அனுப்பி தர போகிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 51:22. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுவது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோம். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கிறது? எல்லாருக்குமே இருக்கும். விசேஷமாய் தத்தளிப்பின் பாதையில பயணிக்கிறவர்களுக்கு மறக்க முடியாத வாக்கு தத்தம். ஒவ்வொரு வருடத்தின் ஒவ்வொரு மாதம் தருகிற வாக்கு தத்தம். அவன் அந்தந்த மாதத்துல அவன் அந்தந்த வார்த்தையை மறக்க முடியாதவங்க இருப்பாங்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அடுத்த மாதத்துக்கும் கர்த்தர் வார்த்தையை தந்துட்டார். ஹalleluya. இந்த வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறம் மனசுல எப்பாடா அப்படிங்கிற ஒரு சமாதானம் உண்டாகும். ஆமென். தேவன் நல்லவர். தத்தளிப்பு, இந்த தத்தளிப்பு இதை குறித்து நம்ம நிறைய கேட்டோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசும்படி கடந்த வெள்ளிக்கிழமையை பாரப்படுத்தினார். அதுல ஒரு காரியம்தான், இந்த தத்தளிப்பின் பாத்திரம் இருக்கிறவங்க அனுபவிக்கிற பல வேதனைகள் உண்டு. பயம், சோர்வு, முடக்கப்படுதல், தடை, கலக்கம். இதுல இன்னொரு முக்கியமான காரியம் கூட உண்டு. அதுதான் தூக்கமின்மை, தூங்க முடியாத நிலை. ஆண்டவர் இதை பாரப்படுத்தினது காரணம், ஒருத்தங்க வந்து சொன்ன ஜெப குறிப்பு. கடந்த வெள்ளிக்கிழமை முடிச்சு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வாலிப பிள்ளை வந்து, பாஸ்டர் எனக்கு தூங்கணும் பாஸ்டர் அப்படி சொல்லி ஜெபம் பண்ண வந்தா. அப்படி கை வச்சு ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் பாரப்படுத்த ஆரம்பித்தார். அதன் பிறகு சாட்டர்டே, சண்டே, மண்டே இப்படி தூங்க முடியாம கஷ்டப்படுறவங்க ஜெப குறிப்புகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தது. ஆமென். சோ டெய்லி நல்லா தூங்குறவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனா ஆமென், அந்த பாட்டு எடுக்கும் போதே நினைச்சேன், ஆண்டவரே இப்ப தூங்க வேண்டாம். ஒரு நைட்டு நல்ல ஒரு சகோதரி சொன்னாங்க, 2 வருஷமா தூக்க மாத்திரை எடுத்தோம், எனக்கு தூக்கமே வரல பாஸ்டர். 2 வருஷமா தூக்கமே இல்லை. தூங்காகிறவர்கள் நம்ம பாடினோமே, என் தூங்காகிறவினில். ஆமென். தூங்க முடியாத இன்னைக்கு கர்த்தர் சில உள்ளங்களோடு நான் நம்புகிறேன். ஆமென். இந்த செய்தி சில உள்ளங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறது மட்டும் அல்ல, கர்த்தர் இந்த அனுபவங்களிலிருந்து ஒரு விடுதலையும், ஆமென் ஹல்லேலூயா, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஆமா, இப்படி தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்க லைஃப்ல கர்த்தர் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் இன்னைக்கு கர்த்தர் வசனத்தை அனுப்பி தர போகிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. முதலாவது ஆமென் ஆமென், நமக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நபர் உண்டு. ஆமென், நல்ல நம்மோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சன் உண்டு. அவர் வேற யாருமே கிடையாது, யாக்கோபு. இந்த யாக்கோபு, நான் எல்லா வசனம் எடுத்து வாசிக்க நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா ரீசெண்டா கூட யாக்கோபு பத்தி இதே மந்திலே ஒரு பெரிய செய்தியை கேட்டோம். ஆனால் அதில் சில காரியங்களை மட்டும் டச் பண்ணிட்டு போயிருது. யாக்கோபின் 2 அனுபவங்களை பார்க்க முடியும். ஒன்று தனிமையில் இருந்த போது, 2 குடும்பமான போது. ஆமென். இந்த தனிமையில் இருந்த போது யாக்கோபின் அனுபவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தனிமையில் இருந்த போது யாக்கோபுக்கு திடீரென்று ஒரு பெரிய இடி விழுந்த ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, தாயார் சொல்லிட்டாங்க, நீ வீட்டை விட்டு வெளியே போயிரு. வெளியே போறது மட்டும் இல்ல, நான் சொல்லாம இனி நீங்க வரக்கூடாதுங்கிறது மாதிரி அனுப்பி விட்டாங்க. ஆமென். அதன் அர்த்தம் என்ன? இனி யாக்கோபுக்கு முன்னாக இந்த வீடு வாசல் திறக்கப்படாது. யாக்கோபு பெல் அடிச்சா டோர் ஓபன் ஆகாது. ஆனா ஏசா எப்ப வந்து பெல் அடிச்சாலும் டோர் ஓபன் ஆகும். அடுத்து இப்ப நாளைக்கு என்னன்னு தெரியாது. இது யாக்கோபின் தனிமையில நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் தனிமையா இருந்த போது ஃபியூச்சர் தெரியாது. மாமா வீட்டு இங்க இருக்கிறாருன்னு தெரியுமே தவிர ப்ராப்பர் அட்ரஸ் கிடையாது. மாமா எப்படி இருப்பாருன்னு தெரியாது. மாமி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் உண்டானே தெரியாது. அம்மா சொல்லியிருக்காங்க அங்க கெட்டுன்னு, சரி பார்க்கலாம். நல்ல வேளை முதல்ல ராகேல பார்த்தான், ஃபர்ஸ்டே லேயால பார்த்தா, நான் இதுக்கு ஏசா கையாலே சிலர் அப்படியெல்லாம் பயோடேட்டா பார்த்து திரும்பி போறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் ஆமென், ஆண்டவர் நயங்காட்டி இழுக்கிறவர். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. இப்படி அப்போ இவனுக்கு ஃபியூச்சர் இல்ல, அடுத்த வேளைக்கு என்ன சாப்பிட போறான்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா நம்ம ஆளு தூங்குறாரு. தலைக்கு கீழே ஒரு கல்லை எடுத்து வச்சு தூங்குறார். தலைக்கு கீழே கல்லு. நமக்கு பில்லோ வச்சாலும் என்ன வர மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஆதியாகமம் 28:11 ஆமென், அங்கே ராத்தங்கி அங்கே தலையின் கீழ் ஒரு கல்லை வைத்து நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது. அப்ப அவன் இதுவரை பார்த்தது என்னது? சொப்பனம் அல்லது கனவு. அப்போ இங்க யாக்கோபுக்கு எது பாதிக்கல? ஹல்லேலூயா. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலோ. ஆமென். ஒரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர் இடியே விழுந்தால் நான் தூங்கிடுவேன் பாஸ்டர். நம்ம யாக்கோபு தான். அப்படி தூங்குறவனுக்கெல்லாம் குடும்பத்தை கொடுத்து தூங்க விடாம பண்ணுகிறவர். அடுத்து அதுக்கு தான் வரேன். ஆமென். அவ இப்படிப்பட்டவன், இவனுக்கு என்ன நடந்தா என்ன, அடுத்த வேலைக்கு. ஏன்னா அவன் ஜெபத்திலே என்னதான் கேட்கிறான், நான் போகிற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண. அப்ப சாப்பாடுக்கு வழி இல்லாதவன், பாதுகாப்பு கேரண்டி கிடையாது. ஆமென். ஏசா வருவானா, ஏசா வருவாங்கிற பயம் இருந்திருந்தா அவன் எழும்பி எழும்பி பார்த்திருப்பான். வந்தா என்ன, போனா என்ன, நாளைக்கு உனக்கு வேலை இல்லப்பா. அப்படியா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். முடிஞ்சு. இப்படி தூங்கிட்டு இருந்தவன், இந்த வேர்டை நான் இப்படி சொல்ல விரும்புறேன், அவன் கல்லுல படுக்கல. அவன் கிட்ட கல்ல தான் படுத்தேம்மா. ஆனா கர்த்தர் அவனை வாக்கு தத்தத்தில் படுக்க வைத்தான். வாக்கு தத்தத்துல, இந்த ஸ்தலத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். ஆமா, பல நேரத்தில் நீங்க வலியில படுத்திருக்கிறீங்கன்னா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமா, இப்ப நீங்க முச்செடிக்கு பதிலாக அவர் என்ன மாற்றாரா, தேவதாரு விருட்சம். அப்போ இப்போ நம்ம எதுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம், முள்ளுல. இதுதான் நாளைக்கு எதுவா மாற போகுது. அப்போ வலியில நான் படுக்கல, வாக்கு தத்தத்துல படுத்திருக்கிறேன்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ இத விசுவாசத்தோட அறிக்கை செய்ய முடியுமா? இன்னைக்கு நான் வலியில வேதனையில இருக்கல, நான் வாக்குத்தத்தத்தில் இருக்கிறேன், நான் வாக்குத்தத்தத்தில் படுத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தூங்கா இரவை நான் டச் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். ஏன் இந்த தூங்கா இரவு? ஒரே வார்த்தையில சொல்லி ஆமென். இந்த தூங்கா இரவு யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு 5 காரியங்களும் இருக்கிறது. அதையும் டச் பண்ணிட்டு அடுத்த நபருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தூங்கா இரவு யாக்கோபின் குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினது. இந்த பகல் வேளையில தேவன் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிற சில தூங்கா இரவுகள் அது தண்டனை அல்ல. உங்கள் மூலம் உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பை கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இரவு பகல் பாடுபட்டு சம்பாதித்தது ஏசா கையிலோ லாபான் கையிலோ போய்விடக் கூடாது என்பதில் நீ எவ்வளவு உறுதியா இருக்கிறாயோ அதை விட உன்னை உழைக்க வைத்தவர், உன்னை கண் விழிக்க வைத்தவர் மிகவும் மிகவும் உறுதியா இருக்கிறார். காரணம் யாக்கோபே, யாக்கோபே நான் உன்னை சிநேகித்தேன். யாக்கோபு புரிந்து கொண்டான். நான் என்ன கண் விழித்து கஷ்டப்பட்டாலும் அவன் பாடுபட்டாலும் தேவனுடைய பாதுகாவல் மட்டும் இல்லை என்றால் இவை எல்லாமே ஒரு நொடி பொழுதில் இல்லாமல் போய்விடும். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தூங்கா இரவுகள் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறது. நான் கண் விழிக்கிறதுனால அல்ல பாதுகாக்கப்படுவது, எனக்காக உறங்காமல் தூங்காமல் நல்ல கரங்களை சட்டி ஆமென். இந்த கண் விழிப்பு யாக்கோபுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபே நீ கண் விழித்ததுனால காக்கப்படுவது. நீ பாரு, உன் குடும்பம் எல்லாம் அக்கறையிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது உன்னோடு கூட கண் விழித்திருக்கிறது யார் என்பதை பாரு. உன் மனைவி அல்ல, உன் மக்கள் அல்ல, உன் வேலைக்காரர்கள் அல்ல. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னமே உன்னை தெரிந்தெடுத்து, தாயின் வயிற்றில் உற்பவித்தது முதல் உன்னை ஆதரித்து, தாயின் வயிற்றிலிருந்து உன்னை எடுத்து உன்னை வளர்த்து ஆளாக்கின உன் தேவன். அப்பதான் யாக்கோபு பார்க்கிறான், கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரே நீங்க கண் விழித்திருக்கிறீர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில வருகிற இந்த கண் விழிப்பில் இந்த சத்தியத்தை தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அது மட்டுமல்ல, அவனுக்கு கற்றுக் கொடுத்த அடுத்த ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? என்ன சம்பாதித்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் சில சூழ்நிலைகளை நம்ம தனியாக தான் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஆமென். சில சிச்சுவேஷன்ஸ் நம்ம தனியாக தான். அந்த நேரத்தில் நம்ம பார்த்தா நம்மளை சுத்தி தான் எல்லாரும் ஓடிட்டே இருப்பாங்க. ஹalleluya. தனியாக இந்த தூங்கா இரவு யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்த அடுத்த பாடம் என்ன தெரியுமா? பாரு, எல்லாரும் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் எல்லாரும் இருப்பாங்கன்னு நீ நினைக்கவே நினைக்காத. திடீரென்று கிளைமேட் சேஞ்ச் ஆகும், சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ எத்தனை பேர் இருந்தாலும் நீ எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுவ? நான் தனிமை. இயேசுவை சுத்தி 12 பேர் இருக்கும்போது இயேசு சொல்றார், நீங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிருவீங்க, எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிருவீங்க. அது மட்டுமல்ல, யாக்கோபுக்கு அந்த இரவு கற்றுக் கொடுத்த 3வது பாடம் என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு மட்டும்தான் நம்பிக்கை. தேவனோடு உள்ள உறவு மட்டும்தான் நம்பிக்கை. ஆமென். அந்த தூங்கா இரவு யாக்கோபுக்குள் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றின போது ஆமென் 32:31 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்றென்று சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளே வெளிச்சம் வந்தது, வெளியே சூரியன் உதித்தது.
ஆமென். இதே யாக்கோபு முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் தன் கோலின் மேல் சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:21. ஆமென். எபிரேயர் 11:21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அவன் நிம்மதியா படுக்கிறான். அவன் பிரயாசத்துக்கெல்லாம் பலனை பார்க்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கண் விழித்து குடும்பத்தை பாதுகாத்தவன் கடைசியில எப்படி மாறுறான் தெரியுமா? அத்தனை பேருக்கும் என்னென்ன ஆசீர்வாதம் உண்டோ. ஆமென். ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இந்த வசனம் எல்லாரும் சுதந்திரிக்கணும் இயேசுவின் நாமத்துல. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்கள் நாங்க சரித்திரத்துக்குள் போகவில்லை, ஆனா அந்த வேர்டை மட்டும் பாருங்க. அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்க அவர்களுக்கு சொன்னது இதுதான். அடுத்த வார்த்தையை கவனிங்க. மார்க் பண்றவங்க மார்க் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சிருக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இது என் வாழ்க்கையா, என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதமா எனக்கு தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவன் அவனை ஆசீர்வதித்தான். அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவன் அவனை ஆசீர்வதித்தான். ஆமென். இரண்டாவது ஒரு நபர், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு ராஜா உண்டு. அவன்தான் எசேக்கியா. இந்த எசேக்கியா, ஆமென், ஏசாயா 38வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுகிறார். விடியற்காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். அப்போ ஆளு என்ன செய்யல? தூங்கல. அவர் சுவர்புறமா திரும்பினதை பார்த்தா ஆளு தூங்குற. சிலர்லாம் திரும்பி படுக்கிறத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும்? தூங்குறது போல இருக்கும். ஆனா எல்லாரும் அல்ல. ஹல்லேலூயா. தூங்குறது போலதான் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஏன் அவனுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னா, எனக்கு என்ன வரப்போகிறது? மரணம் வரப்போகிறது. எதனால இந்த மரணம்? வியாதி. ஆமென். அதாவது பயம் இருக்குதோ இல்லையோ, சில பலவீனங்கள்ல நமக்கு என்ன வராது தெரியுமா? தூக்கம் வராது. ஆமென். எனக்கு மறக்கவே முடியாது, இந்த கோவிட் செகண்ட் வேவ்ல நானும் பாதிக்கப்பட்டேன். என்னுடைய தம்பி பால் சாம், அவன் திடீர்னு அவனுக்கு அந்த சிம்டம்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் காலையில் ஆக்சிஜன் லெவல்லாம் ரொம்ப டவுன் ஆகி ஃபெயிண்ட் ஆகிட்டான். அப்படி அவனால் நிற்க முடியாத சூழ்நிலை. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் அவனை ஐசியூவில் அட்மிட் பண்ணியாச்சு. அட்மிட் பண்ணிட்டு அப்போல்லாம் ஒரு ஆளுக்கு கோவிடுன்னு வந்துச்சுன்னா அந்த குடும்பம் மொத்தத்துக்கும் போட்டு இறக்கிடுவாங்க. நேராக வந்தாச்சு, செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்த்தா வேற எல்லாருக்கும் வரல, எனக்கு மட்டும் பாசிட்டிவ்னு வந்துட்டு. ஆனால் எந்த சிம்டமுமே இல்லை. சிம்டம் இல்லாதனால சரி அது இருக்கும், இருந்துட்டு போயிடும். அடுத்த நாள் வந்து ஆன்லைனில் ப்ரேயர் நடத்தணும். ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது திடீரென்று என்னால் நிற்க முடியாமல் ஆயிட்டு. என் ஹார்ட் வந்து என்னால் பேச முடியலை, சத்தமாக பேச முடியலை. அப்படி என் கையெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. அப்போ அன்னைக்கு தான் ஆக்சுவலாக அதனுடைய இந்த பலவீனமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நான் அப்படி புல்பிட்டு அப்படி பிடிச்சிட்டு தம்பிங்க தண்ணி எடுத்து வர வைக்கிறாங்க. வேண்டாம், தண்ணி வேண்டாம், ஏன்னா சொல்லலை விஷயம். அவங்க அதாவது நமக்கு எப்போ நம்மளை தொடக்கூடாதுன்னு நினைக்கவும் அப்போ வந்து அண்ணேன்னு வருவானுங்க. வேண்டாம், அங்கேயே தண்ணி வேண்டாம்,
முடிச்சுட்டு அன்னைக்கு 1 மணி வரை போகல, அன்னைக்கு 12 காலுக்கெல்லாம் அதுக்கு மேலே முடியலை. முடிச்சுட்டு நடந்து பார்த்தா நடக்க முடியாது. மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பையாக வச்சுட்டு கீழே போயாச்சு. வீட்டில் இதை ரொம்ப சொல்லலை, ஏன்னா ஆல்ரெடி தம்பி ஐசியூவில் இருக்கிறான். அந்த வீக்கில் மட்டும், அந்த வீக் லைஃப்பில் மறக்க முடியாத வீக், நம்ம சர்ச்சில் 3 பேர் அடுத்தடுத்து இறக்குறாங்க. 3 பேர் ஒரே வாரத்தில் 3 அடக்க ஆராதனை. அதுவும் அந்த கோவிட் டைம் அடக்க ஆராதனை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல்லேருந்தே கொண்டு வந்துடுவாங்க. 10 அடி தோண்டணும் கீழே. அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அது நடுவில் ஃபுல்லாக கண்ணீர் தான், வேதனை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியூஸ் வரும், ஃபோன் வர வர ஆண்டவரே தாங்க முடியல, இதுக்கடையில் இப்படி ஆயிட்டு, இனி நமக்கும் பாதிப்புன்னு சொன்னால் சபை மக்கள் தளர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்ல. ஆனால் டெய்லி ஒரு Zoom மீட்டிங் நடத்திட்டே இருந்தோம். அப்போ நைட்டு படுத்தா தூக்கம் வராது, தூக்கமே வராது. நைட்டு இவ்வளோக்கும் மத்தியானம் தூங்கி இருக்க மாட்டோம். நைட்டு அப்படி ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு படுத்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 மணி ஆகட்டும் 3 மணி ஆகட்டும். சங்கீதம் 119 ஆடியோலாம் தேஞ்சு போச்சு. எல்லாம் அப்படியே இருக்கும். காலையில் ஒரு 4:30 அப்படியே இருக்கும். என் ஒய்ஃப் மெதுவாக வருவான். இதுக்குன்னா டெம்பரேச்சர் பல்ஸு செக் பண்ணேன். அவன் நினச்சிருப்பா நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். பார்த்தா ஹலோ அப்படிப்பேன். அம்மா தூங்கலையா நீங்கள்? எங்கே தூங்குறதுக்கு தூக்கமே வரல. எப்படியோ தூக்கமே வரல. சில பலவீனங்கள் நம்மளை தூங்கவே விடாது. ஏன்னா அந்த பையன் எப்படி ஒரு சைடில் தான் இருக்க முடியும். இன்னொரு சைடில் படுத்தா நமக்கு வலி தாங்க முடியாது. இப்படி ஒரு சைட்லேயே அப்படி இருந்து பிரதர் ஸ்டார்லின் சொல்லுவார், சோஃபாவில் தான் சேரில் இப்படி இருந்து கொஞ்ச நேரம் தூங்குறது தான் உண்டு, தூக்கமே வராது. தூக்கம் இல்லாத இரவுகள். இந்த எசேக்கியாவுக்கு தூக்கமே இல்லை. இங்கே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தூக்கம் இல்லாமல் போக காரணம் என்ன? ஏசாயா சொன்ன முதல் வார்த்தை. ஏசாயா சொன்ன முதல் வார்த்தை என்ன? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் என்ன செய்ய மாட்டீர்? பிழைக்க மாட்டீர் சொல்லிட்டு ஏசாயா பாதி தூரம் போறதுக்குள்ளவே கர்த்தர் என்ன செய்தார்? ஏசாயாவை திரும்ப அனுப்பினார். அப்ப ஏசாயா சொன்ன 2வது வார்த்தை என்ன? அதான், அவ்வளவுதான். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டு, உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். இப்ப 2 வார்த்தை இவனுக்கு வந்துச்சு. ஆனா நம்மால எதை தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் சொன்ன வேடை. அவர் சொல்றாரு, நான் விடியற் காலம் அவ்வளவுதான், போச்சு. சில பார்த்துருக்கீங்களா? இந்த இன்ஜெக்ஷன் போடும்போது இவங்க சொல்றதுக்குள்ளே போட்டு முடிச்சிருப்பாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் மெதுவா போட்டு 2 நாள் ஆச்சு. ஆமே, சில நேரத்தில் சில சூழ்நிலையில் வரும். ஆனா அடுத்து இமீடியட்டா ஆண்டவர் நமக்கு ஒரு ரேமா கொடுக்கிறார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், கண்ணீரை கண்டேன். அப்படியா போங்க, போற வெள்ள காணிக்க வாங்கிட்டு போயிருங்க, கிளம்புங்க. நைட்டு ஃபுல்லா அவ்வளவுதான். இன்று இரவோடு என்னை முடிய பண்ணுவீர், பொழுது விடிந்தது நான் இல்லை. இப்படி விடியற்காலம் மட்டும். பல நேரத்தில் வார்த்தை வந்த பிறகும் நம்ம ஆரம்பத்தில் ஒரு பாதிப்பு உண்டாச்சு தெரியுமா? அதையே நினைச்சு இந்த தூங்கா இரவுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, நம்ம வார்த்தைய சரியாய் உள்வாங்காததே. வார்த்தை வந்த பிறகும் இங்க பாருங்க, இப்படி விடியற்காலம் மட்டும் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன் அப்படி சொல்லிட்டு 15வது வசனத்துல என்ன சொல்லுவாரு தெரியுமா? நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். வாக்கு அருளினார். வாக்கு அருளினதுக்கு அப்புறம் இந்த நைட் இருந்து அவ்வளவுதான், என் கதை முடிய போகுது. அதனாலதான் அவர் சொல்லுவார், என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்துக்கொள் நடந்து கொள்வேன்.
வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறமும் நான் இப்படிதானே பயந்துட்டு இருந்தேன், வார்த்தை கிடைத்த பிறகும் நான் இப்படிதானே அழுதுட்டு இருந்தேன், வார்த்தை தான் கிடைச்சாச்சுல, அப்ப நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு படுத்து தூங்கி இருக்கணும்ல, இல்ல விடியற் காலம் மட்டும் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். அவ்வளவுதான், என் கதை முடிய போகுது, என் கதை முடிய போகுது, என் கதை முடிய போகுது, நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், நான் இப்போ சாக போறேன், என் கதை இதோட முடிந்தது. விடியற் காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு. இன்னைக்கு வார்த்தை வருது, என் விண்ணப்பத்தை கேட்கிறார், என் கண்ணீரை காண்கிறார். ஆமா, எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், என் விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் கேட்டு கண்டுதான் கர்த்தர் எனக்கு வார்த்தையை தந்து கொண்டு இருக்கிறார் என்று. வார்த்தை இருக்குல்ல, நம்பி போங்க. அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த பிரகாரமே செய்வார். ஆமென். என்ன வாக்கு கொடுத்தாரோ. 16வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள். இவைகள் எல்லாம் என் உயிருக்கு உயிராயிருக்கிறது, என் உயிருக்கு உயிராயிருக்கிறது, என்னை சொஸ்தப்படவும் பண்ணினீர். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு எப்படி இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க எல்லாரும், பைபிள் நெஞ்சோட சேர்த்து வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு உயிருக்கு உயிராயிருக்கு. சிலர் பார்க்கிறாங்க, நான் யாரெல்லாமோ பார்த்து இந்த வார்த்தையை சொன்னேன். ஆமென். உயிருக்கு உயிர். ஆமென். இந்த வார்த்தை, நீர் என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினேன். என் அழுகையை பார்த்து, என் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் வார்த்தையை தரார். வார்த்தை தந்ததுக்கு அப்புறமும் என்னால நம்ப முடியாம நான் அழுதுட்டு என்னால தூங்க முடியாம இருக்கிறேன்னா, இந்த பகல் வேளையில ஆண்டவர் சில உள்ளங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, எப்பாரு உனக்கு வேர்டு தந்துட்டேன். ஆமா, நீ தூங்காம இருந்தாலும் அது நடக்கும். அது நடக்கும் போது உன்னால விடுதலையாய் துதிக்க முடியாது. நீ என்ன தெரியுமா செய்வாச்சே, நான் இந்த நைட்டை வேஸ்ட் பண்ணிட்டேனே, நான் இந்த நைட்டை. ஆமே, இது எனக்கு அப்ப உண்மையில இந்த நைட்டு எசேக்கியா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? தூக்கம் வரலையா, அவன் என்ன பண்ணிருக்கணும்? துதிச்சிருக்கணும். ஆமே, எசேக்கியாவே நீ பாட வேண்டிய பாட்டை ஃபாதர் பாடிட்டு இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே. ஆமே, நீ பாடுவேன்னு பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் எழுதி வைக்கிறான், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் துதிப்பேன் ஆண்டவரே, துதிப்பேன்னு சொல்லிட்டு துதிக்கல. ஆமே, என் ஆத்மாவின் கசப்பை உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நம்ம கண்ணீரை பார்த்து சில நேரத்தில் எத்தனை ஆயிரங்கள் இந்த செய்தியை கேட்கிறாங்க. நம்ம ஒரு நபருக்காக மாட்டோம். ஏன்னா அந்த கண்ணீர் அவர் ரொம்ப ப்ரெஷியஸா பார்க்கிறார். திரள் கூட்ட ஜனத்தை விட ஒரு தேவ பிள்ளை உடைஞ்சு அழுகிற ஒரு துருத்தி தண்ணீர் இருக்கு தெரியுமா, அதற்கு இமிடியேட் பதில் வரும். சிநேகிதன் ஆபிரகாம் வீட்டில் இருந்தாலும் ஆகார் உடைஞ்சு அழுதான்னா, ஆண்டவர் சிநேகிதன் பேசுறத விட்டுட்டு ஆகார்ட்ட என்னம்மா உனக்கு என்னாச்சுன்னு கேட்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென். உன் முகம் வாடினால் அவர் முகம் வாடும். உன் உள்ளம் உடைஞ்சா வேதம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் தூரமாய் அல்ல, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு வார்த்தை, 5 மேக்சிமம் 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னா அப்படி சோத்திரத்தோடு எழுப்பி போயிருங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா சில ரொம்ப தூரத்துலேருந்து தான் வர்றீங்க. நானும் ட்ரை பண்ணுறேன் 1 மணிக்குள்ளே முடிக்கணும்னு. பிரசங்கமாக போனால் முடிஞ்சிருக்கும். ஆமென். அப்படி போக விட மாட்டேங்கிறாரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். தாவீது சொல்றார், 102வது சங்கீதம் அதனுடைய 7-8 நானே வாசிக்கிறேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன். ஏன்? நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் எடுக்கிற சத்துருக்களால் வருகிற நெருக்கம். அவங்க என்னை இப்படி சொல்றாங்க, இவங்க எனக்கு இப்படி செய்யறாங்க, நான் நன்மைதான் செய்கிறேன், என் சிநேகத்துக்கு பதிலாய் என்னை விரோதிக்கிறாங்க. இதனால தாவீதுக்கு என்ன இல்லைன்னா தூக்கம் இல்லை. ஆமென். இரும்னா ஒரு பரிதாபமான நிலைன்னா
1 சாமுவேல் 26:12 நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது தூக்கம் இல்லாம சுத்திட்டு இருக்கும் போது கர்த்தர் சவுலுக்கு என்ன கொடுத்தாரா? சாதா நித்திரை இல்ல, அயர்ந்த நித்திரை. ஒரு 5 தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கினா ஒரு மனுஷன் அயர்ந்த நித்திரை, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலே, அதுல இந்த டிராவல்லாம் பண்ணும்போது தூக்கம் நமக்கு செட்டே ஆகாது. சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டாலே கண் திறந்துடும். ஆனா ஆண்டவர், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் இவனை புறக்கணித்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் நீங்க அயர்ந்த நித்திரை கொடுக்கிறீங்க. தாவீது கண் விழித்து குகையில, காட்டுல, ஆமே, கொஞ்சம் தூங்கலான்னு படுத்தா ஒரு சவுண்டு கேட்குது, சிங்கம் வந்து நிக்குது. சரி, சிங்கத்தை விட்டுட்டு அடுத்து தூங்கலான்னு பார்த்தா கரடி மாமா வராரு. சரி, கரடி அடுத்து எங்க பார்த்தாலும் தாவீது எப்பவுமே, அதாவது தாவீது வந்து அவருடைய அந்த அடப்பை, இன்ஸ்ட்ருமெண்ட், அவருக்குள்ள பொருட்களை சேர்த்து வச்சுட்டு தான் தூங்குவார். சவுல் வாரான்னு கேட்டதும் எழும்பி ஓடணும். ஓடும்போது அது பாஸ்போர்ட் எங்க வச்சேன் அப்படிலாம் தேடக்கூடாது. அப்போ ஃபுல்லா அலர்ட்டா தான் இருக்கணும். நான் நித்திரை இல்லாமல் எப்படி இருக்கும் தாவீதுக்கு சவுலை பார்க்கும்போது? என்ன வாழ்க்கை இவருக்கு! அயர்ந்த நித்திரை. அவனுக்கு மட்டும் இல்ல, அவன் கூட இருந்தவங்களுக்கும். அவர்கள் எல்லாரும் தூங்கினார்களாம். நானோ ஆமே. பல நேரத்தில் மனிதன் பார்வையில் இது புரியாத புதிர். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், சவுல் நன்றாய் தூங்கினாலும் அவன் தேவ சித்தத்துக்கு வெளியே இருக்கிறான். தாவீதே, இது உனக்கு தூங்கா இரவானாலும் நீ ஒன்றை புரிந்து கொள், நீ சித்தத்துக்கு வெளியே அல்ல, சித்தத்துக்கு உள்ளே இருக்கிற. சவுலின் வாழ்க்கை முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. தாவீதின் வாழ்க்கை ராஜ்யத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. சவுலுக்கு நல்ல தூங்கினாலும் அவனுக்கு எதிர்காலம் இல்லை. தாவீதுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் தாவீதுக்கு கிடைக்குது பாருங்க. சங்கீதம் 3 தாவீது பாடுகிறார். 4வது வசனம் தானே, படுத்துறங்கி. 5வது வசனமா, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டே கர்த்தர் என்னை தாங்குகிறார். 4:8 சொல்றான், சமாதானத்தோட படுத்து கொண்டு. 4:8 சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே. ஆரம்பத்தில் இது இல்ல, சவுல் பிரச்சனை இல்ல, தூங்க முடியல. ஆனா இப்ப அப்சலோம் பிரச்சனை இல்ல, நம்மால் என்ன பண்றார் தெரியுமா? ஆமே, தூங்க வைக்கிறார். சவுல் பிரச்சனையில ஏன் தூங்க முடியல தெரியுமா? அந்த பிரச்சனையில இவனை தூங்க முயற்சிக்கவில்லை, இவனை எதிர்காலத்துக்காக பயிற்றுவிக்கிறார். நாளைக்கு இப்போ ஏன் அந்த பிரச்சனையில எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்மால் என்ன பண்ணிட்டாரு? பழகிட்டாரு. இப்போ சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும் படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்ற. ஆமே, படுத்துறங்கி, ஆமே, நான் படுத்துக்கொண்டு சமாதானத்தோட படுத்துக்கொண்டு. இப்ப இந்த சங்கீதம் தாவீது பாடினது சவுல் பிரச்சனை இல்லை, அப்சலோம் பிரச்சனை இல்லை. அப்சலோம் சுத்தி வரான், எங்க பார்த்தாலும் ஆளை செட் பண்ணி வச்சுட்டான். அது நடுவில் தூங்க முடியுது. அன்னைக்கு ஒருவன் பிரச்சனையில தூங்க முடியல, இன்னைக்கு மொத்த பிரச்சனையிலையும் ஒரு மனுஷனுக்கு தூங்க முடிகிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவருக்கு பிரியவங்கெல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது. ஆண்டவர் ரொம்ப நேசித்தவங்க. இந்த எசேக்கியா ராஜா மாதிரி ஒரு ராஜா கிடையாதுன்னே பைபிள்ல இருக்கு. ஆமென். இவங்கெல்லாம் மிகவும் நேசித்தவர்கள். ஆனா இவங்க வாழ்க்கையில தேவன் அனுமதித்த தூங்கா இரவுகள் இவர்களை அழிக்கவில்லை. இவர்கள் தேவனுடைய வெளிச்சத்தை கண்டு கொண்டார்கள்.
எப்படி மேய்ப்பர்கள் மந்தை காத்த போது அவர்களை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்ததோ, அப்படியே தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற தூங்கா இரவுகளிலே அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமே, அவங்க என்னைக்குமே தூங்காம இல்லை, அதன் பிறகு அந்த வெளிச்சத்தை கண்ட பிறகு அவங்க நிம்மதியா தூங்கினாங்க. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தூக்கம் இல்லாத இரவுகள் உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் உன் கையிலிருந்து நீக்கி போடதான் கர்த்தர் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். உன் தூங்கா இரவு தேவனோடுள்ள உறவிலே பலப்படுவதற்கு ஏதுவா இருக்கட்டும். உன் தூங்கா இரவு கர்த்தர் தந்த வார்த்தை எண்ணி துதிப்பதற்கு ஏதுவா இருக்கட்டும். உன் தூங்கா இரவு ஆமே கர்த்தர் உன்னை பயிற்றுவிக்கிறார் என்கிற அந்த ஒரு பயிற்சியின் அனுபவமா இருக்கட்டும். இதெல்லாம் உனக்கு நன்மையாய் உன் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். இப்பொழுது எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்தவரே என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர கேடகம் நீரே தலை நிமிர தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர கேடகம் நீரே, கேடகம் இயேசுவின் நாமத்திலே சமாதானத்தோடு படுத்துக் கொண்டு நித்திரை செய்யத்தக்கதா ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீக்கப்படுவதாக 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 நீங்கி போவதாக நீங்கி போவதாக நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்திலே. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. உன் தூங்கா இரவு தேவனோடு உறவாடுவதற்கான ஆமே தருணம் என்று எண்ணிக்கொள். உன் தூங்கா இரவு வார்த்தை எண்ணி துதிப்பதற்கான ஆமே நாளைக்குள்ள பிரச்சனையா இன்னைக்கு நீ தேவனோடு தேவ சமூகத்தில் போராடு, நீ ஜெபம், தேவனை பற்றிக்கொள், வார்த்தை எண்ணி துதிக்க பழகு. ஹalleluya. இது உன்னை கர்த்தர் பயிற்றுவிக்கிறார் என்பதை எண்ணிக்கொள். ஆமே. இன்னொரு காரியத்தை கூட சொல்ல ஏவப்படுகிறேன். ஆண்டவர் தருகிற தமக்கு பிரியமானவருக்கு என்ன கொடுக்கிறார்? நல்ல தூக்கத்தை கொடுக்கிறார். அதே நேரத்தில் நம்ம யார மாதிரி தூங்கிடக்கூடாது தெரியுமா? சிம்சோனை மாதிரி தூங்கிடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. யோனாவை மாதிரி தூங்கிடக்கூடாது. ஆமேன். பேதுருவ மாதிரி தூங்கி. நான் சொல்றது இது விளக்க தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். சிம்சோனை மாதிரி அந்த இடத்துல நான் விழிப்பா இருக்கணும். ஆமேன் ஆமேன். பாவத்தில் நான் தூங்கிடக்கூடாது, நான் விழிப்பா இருந்து ஜெயிக்கணும். ட்ராக் மாறி நான் தூங்கிடக்கூடாது. ஆமேன். அடுத்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு நான் என்ன பண்ணணும் தெரியுமா? விழித்திருக்கணும். இதையும் ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு காண்பிக்கிறார், எச்சரிக்கிறார். ஒரு வார்த்தை உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை செவையான வழியில நடத்துவாராக. சத்தமா ஆமென். பரிசுத்த பிதாவை, நல்ல தகப்பனை, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த நாளிலே உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்து எங்களோடு இடைப்பட்டீர், பேசினீர். நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக, விடுதலைக்காக நன்றி. விசேஷமாய் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நம்முடைய கரங்களில் தந்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று இரவு நல்ல தூக்கம்ப்பா. ஆண்டவரே, எத்தனை டேப்லெட் போட்டும் கிடைக்காத தூக்கம், என்னெல்லாமோ செய்து பார்த்தும் கிடைக்காத தூக்கம். நல்ல தூங்கி காலையில விடுதலையோடு எழும்ப ஆண்டவர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்பை நீக்கி போடும்.
ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். எல்லா கனம் மகிமை ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே.